புதுச்சேரியில் செவிலியர் பட்டப்படிப்பிற்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரி காரை மாவட்ட பெற்றோர் சங்க தலைவர் LSP சோழசிங்காராயர் முதல்வருக்கு கோரிக்கை மனு அளித்துள்ளார். ஒரு சிறப்பு பார்வை. மேலும் இது குறித்து அவர் அளித்துள்ள மனுவில், புதுவையில் சென்டாக் அமைப்பு மூலம் ஒவ்வொரு ஆண்டும் +2 முடித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் மதிப்பெண் தர வரிசையின்படியே தேர்வு செய்யப்படுகிறார்கள். நீண்ட காலமாகவே இந்த முறையின்படி நர்சிங் படிப்பிற்கான சேர்க்கையும் நடைபெற்று வந்தது. திடீரென இந்த ஆண்டு முதல் நர்சிங் கல்வியில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படும், அதுவும் அடுத்த மாதமே நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பொதுவாகவே நுழைவுத் தேர்விற்கு மாணவர்கள் செல்ல வேண்டுமெனில் அதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ள பல்வேறு நிறுவனங்களில் பெரும் தொகை செலவிட்டு வகுப்புகளில் பங்கேற்று வருகிறார்கள். பலரும் ஆன்லைன் மூலம் தகுதியை வளர்த்துக் கொண்டு தேர்வுக்கு செல்கிறார்கள். நுழைவுத் தேர்வுக்கு செல்ல மாணவர்களுக்கு சரியான கல்வி திறன் வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டது. இது போலவே நர்சிங் படிப்பிற்கான நிலையை உருவாக்குவது ஏற்புடையதல்ல. அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா போன்றவற்றில் இந்த நிலை இல்லை. தமிழ்நாடு பாடத்திட்டத்தை புதுச்சேரி, காரைக்கால் மாணவர்கள் பயின்றுள்ள பொழுது வரும் மாதமே நர்சிங் படிப்பு நுழைவுத் தேர்வு என்ற தகவல் நகர மற்றும் கிராமப்புற மாணவர்களிடையே பெரும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பெற்றோரும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே நர்சிங் படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு என்ற திட்டம் சரியானதல்ல. உடனடியாக அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும். இந்த நுழைவுத் தேர்விற்கு புதுவை மாணவர்கள் தயாராக இல்லை என்பதை அரசு நன்கு உணரும் என நம்புகிறேன். இவ்வாறு முதல்வருக்கு அளித்துள்ள தனது மனுவில் LSP சோழசிங்காராயர், காரை மாவட்ட பெற்றோர் சங்க தலைவர் LSP சோழசிங்காராயர் முதல்வருக்கு அளித்துள்ள மனுவில் தெரிவித்துள்ளார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.